இந்த கதையோட ஹீரோயின் சுசீலா புதுசா கல்யாணம் நடந்து இப்பதான் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கா. உங்க எல்லாரும் மாதிரியுமே நல்லா சமைச்சு இந்த வீட்டுல தனக்கான ஒரு இடத்த பிடிக்கணும், எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு சின்சியரா சமைக்க ஆரம்பிச்சா. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரா சமைச்சு முடிச்சா. வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்பவே பாராட்டினாங்க. சுசிலா, உன்னை எது கூப்பிட்டா தெரியுமா? சொல்லுங்க அத்தை, எது கூப்பிட்டீங்க? இந்த பாருமா மருமவளே, உன் சாப்பாடு அருமையா இருந்தது. நீ கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு மனசு வயிறு குளிர்ந்து போச்சு. அதான் உனக்கு பரிசு கொடுக்கலான்னு கூப்பிட்டோம். அதெல்லாம் எதுக்கு மாமா, என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன். இருக்கட்டுமா, இருந்தாலும் முதல்ல சமைச்சிருக்க, ஞாபகமா உனக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, இந்த வாங்கிக்கோ. இந்தாமா 20 ரூபாய், பத்திரமா வச்சுக்க. இருக்கட்டும் மாமா, எதுக்கு பணமெல்லாம்? அதுவும் ரொம்ப அதிகமாக கொடுக்குறீங்க, வேண்டாம் மாமா. என்ன இது, இவங்க வீட்டில் 20 ரூபாய்லாம் கொடுக்குறாங்க? என்னம்மா, உங்க மாமாட்ட பரிசு வாங்கிட்ட, அத்தை கிட்ட வாங்க வேண்டாமா? இந்தா வாங்கிக்கோ. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. மாமா 20 ரூபாய் கொடுத்துருக்காரு. நீங்க வேற எதுக்கு இந்த பணத்தை நான் என்ன செலவு பண்ண போறேன்னு தெரியல. அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா, வாங்கிக்க. இந்தா ஏதாவது ஞாபகமா வச்சுக்க. ஓ, அப்ப இதுவும் செலவு பண்ண இல்லை, ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு. சரிங்க அத்தை, கொடுங்க, ஞாபகமா வச்சுக்கிறேன். என்ன சுசீலா, ரொம்ப ஷாக் ஆயிட்ட போல. ஆமாங்க, ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் சமைச்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட உனக்கு இன்னைக்கு ஏதாவது கொடுக்கலான்னு நினைச்சேன். இவர் என்ன கொடுக்க போறாரு? மறுபடியும் 20 ரூபாயா இல்ல 10 ரூபாயா? என்னடா சொல்லிட்டு அமைதியா இருக்கானு தானே யோசிக்கிற? ஆமாங்க. இன்னைக்கு தான் கொடுக்கலான்னு நினைச்சேன், ஆனா அப்பா அம்மா கொடுத்துருக்காங்கல்ல, நான் இன்னொரு நாள் கொடுக்குறேன். எங்க என்னைக்கோ கொடுக்கறத என்னை கொடுங்களேன். அதான் இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதை செலவு பண்ணு, நான் அப்புறமா கொடுக்குறேன். சரிங்க. என்னாச்சு இங்க நின்றுட்டு இருக்க? எங்க ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, வெளியே இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னா நீ வீட்டுல பண்ணு. இல்லைங்க, வெளியே இருந்து தான் வாங்கி சாப்பிடணும் போல இருக்கு. வீட்டில் பண்ற மூடெல்லாம் இல்லை, வாங்கிட்டு வாங்களேன். ஏண்டா, அதான் மருமக பிள்ளை இதுன்ற கேட்கல, எதுவும் சொல்லாம நிக்கிற. இவனை விடுமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். எதுக்கு மாமா உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்? இருக்கட்டும்மா, நீ கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப போய் வாங்கிட்டு வரேன். சரிங்க மாமா, தேங்க்ஸ் மாமா. பாத்தீங்களா, சொன்ன உடனே மாமா கடைக்கு போறாங்க. நீங்களே இருக்கீங்களே, சொன்னதுக்கு அப்புறமும் அப்படியே நிக்கிறீங்க. மாமாவை பார்த்து கத்துக்கோங்க. சரிங்க மேடம், கத்துக்கிறேன். சிறிது நேரத்திற்கு பிறகு மருமோளே, போமா, போய் நான் வாங்கிட்டு வந்த சமோசாவை தட்டில் வச்சு கொண்டு வா. சரிங்க மாமா. சுசீலா அந்த கவரை பிரிச்சு பார்த்தா உள்ள 2 சமோசா தான் இருந்தது. என்னது இது, 2 சமோசா தான் இருக்கு, 4 பேர் இருக்கோம், இது எப்படி கொண்டு போறது? சரி, மாமா கிட்ட போய் கேட்போம். கடைக்கார ஒருவேளை தெரியாம வச்சிருப்பானோ? மாமா, கவர்ல 2 சமோசா தான் இருக்கு. ஆமாம்மா, நம்ம 4 பேர் இருக்கோம்ல, 2 சமோசாவை ஒரு சமோசா பாதின்னு 4 பீஸா பிரிச்சு கொண்டு வா. ஆளுக்கு பாதி, இது காணாதா? ஏங்க, நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஆமா, இந்த செல்ல தோரண சும்மாவா? சுசிலா, போமா, 2 சமோசாவை 4 பீஸ் ஆக்கி வச்சு கொண்டு வந்துட்டு கூடவே இந்த காஃபியும் போட்டு கொண்டு வானே. ஹாலில் நடந்ததை நினைச்சு பார்த்தா சுசீலா அவளால நம்பவே முடியல. என்னடா குடும்பம் இது, என்னை பெற்றவங்க எங்க கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்காங்க. நான் கொஞ்சமா ஏதோ செலவு பண்ணுவேன், அதுக்காக மாமியார் வீட்டில் சிக்கனமா இருக்கணும்னாங்க. சமோசா கூட பாதி சமோசாவா? என்னால முடியாது. எங்க வீட்டில் நான் ஒருத்தையே 5-6 சமோசா சாப்பிடுவேன், இவங்க என்னன்னா பாதி சமோசாங்கிறாங்க. சுசீலாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கோவம் வந்தது. அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீ செலவழிக்கிற மாதிரி செலவாளி இல்லைன்னு இப்படி கஞ்சக்காரங்களா இருப்பாங்க நீ சொல்லவே இல்லையாம்மா? நான் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேங்கிறதுக்காக நீ என்ன பழி வாங்கிட்டல. இப்போ என்ன சொல்றது, ஒன்றும் சொல்ல முடியாது. போனால் தப்பாக நினச்சிப்பாங்க. சரி, கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு, ஓதப்பட்டு தான் ஆகணும். நாளாக பிரித்து காஃபியாவும் எடுத்துகிட்டு போவோம். இதோட நிக்கல, இந்த மாதிரி பல தடவை பல சம்பவங்கள் நடந்தது. அதே மாதிரி ஒரு நாள். என்னம்மா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? 9 மணிக்கு இங்கேருந்து போகணும்னு சொன்னேன்லாமா? இதோ ஒரு 10 நிமிஷத்தை ரெடி ஆயிடுவேன். அப்பவே கிளம்ப போறேன்னு ஏன் இன்னும் கிளம்பல? என்னாச்சு? என்னங்க பண்றது, அப்பவே உருட்டிக்கிட்டு இருக்கேன். போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏமா, உன் கபோர்டு முழுக்க உன் துணியா தான் இருக்கு, நீ என்னடா போட துணி இல்லைங்கிற? ஏதாவது ஒரு துணியை போட வேண்டியதானம்மா? அத்தை, நிஜமா அத்தை, நல்ல வெளியே கட்டிட்டு போற மாதிரி நல்லதா இல்ல அத்தை. எவ்வளோ தேடி பார்த்துட்டேன், எல்லாமே யூஸ் பண்ணதா இருக்கு. கட்டிட்டு போனா பழசு மாதிரி இருக்கும் அத்தை, நல்லா அடி வாங்கின மாதிரி இருக்கும். சரி, இன்னைக்கு அதுல ஏதாவது ஒன்று போட்டுக்க, அடுத்து வெளியே போறப்ப வாங்கிக்கலாம். இல்லைங்க, என்னால் பழசெல்லாம் போட்டு வர முடியாது. சரிம்மா, அப்ப வா, நான் என்னோட சேலையெல்லாம் காட்டுதேன். அதில் உனக்கு எந்த சேலை பிடிச்சிருக்குன்னு பாரு, எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோ. இப்போதைக்கு என்னோட கேட்டுட்டு வா, நம்ம வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு புது சேலை வாங்கி தானே. சரிங்க அத்தை, அப்போ இப்போதைக்கு உங்களோட கொடுங்க. வந்ததுக்கு அப்புறமா 4-5 புதுசு வாங்கிட்டு வருவோம்.
எல்லாரும் ஒரு வழியா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே சேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்கல்ல, மறுநாளே கிளம்பியாச்சு. அத்தை வாங்க சேலை எடுக்க போனோன்னு மாமியார் மருமகளை கூட்டிக்கிட்டு கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற பெரிய பெரிய கடைகளை பார்த்து மாமியார் கிட்ட மருமக வாயை பழக்க ஆரம்பிச்சா. ஐயோ எவ்வளோ பெரிய பெரிய கடை, அத்தை இங்க போலாமா அங்க போலாமான்னு கேட்க ஆரம்பிச்சா. என்ன ஏதோ டிரை வாஷ் போடுற கடை மாதிரி இருக்கு. ஆனா அத்தை இந்த கடை கூட்டு வந்திருக்காங்க. அத்தை இந்த கடையா? இந்த கடையிலேயே நீங்க எடுப்பேன்னு சொன்னீங்க. ஆமாம்மா, இந்த கடையை பார்த்து நீ தப்பா இடம் போட்டுறாத. எங்க கிடைக்காத சேலையில இங்க கிடைக்கும். தெரியுது பார்த்தாலே. வாங்க வாங்க மங்கம்மா, வாங்க வாங்க. கடைக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு? அண்ணாச்சி, நல்ல விலகூர்ன சேலையா 250 ரூபாயில இது 300 ரூபாக்குள்ள காட்டுங்க. நல்ல விலகூர்ன சேலையா இருக்கணும். 250 ரூபாயிலிருந்து 300க்குள்ள விலை கூடின சேலையா? இந்த பாருங்க மங்கம்மாக்கா, நிறைய சேலை வந்திருக்கு. எல்லாம் புது கலெக்ஷன். ஒரு 3-4 சேலை எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுக்காக கொஞ்சம் விலையை குறைச்சி தரேன். அதுல வேண்டாம், இன்னைக்கு ஒரு சேலை போதும். நாளை வரை வரும்போது வேணா எடுத்துக்கிறதே. என்னக்கா எடுத்து கொடுக்கறது ஒரு சேலை, அது 250 ரூபா 300 ரூபாயிலிருந்து எடுக்கிய 2 சேலை எடுக்க வேண்டியதானே? அப்போ ஒரு சேலை 150 ரூபான்னு கொடுக்கீங்களா? 2 சேலை 300 ரூபாய்க்கு எடுத்துக்கிறதே. ஏக்கா அதுக்கு நான் ஓசியில கொடுத்துட்டு போயிடலாம். அண்ணாச்சி, நான் சும்மா சொன்னேன் அண்ணாச்சி. நானும் சும்மா தான் சொன்னேன். இந்த கொடியில போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுல எந்த சேலை பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. உங்களை மாதிரி வர்ற ஆட்களுக்கு இதுல தான் போட்டு வச்சிருக்கேன். எது வேணுமோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கன்னு கரை இருக்கும், அதையெல்லாம் கொஞ்சம் கண்டுக்கிடாதீங்க. அது என்ன கரை? சேலையை தயாரிக்கும் போது ஏதாவது ஒரு சில இடத்துல கரகரன்னு படத்தானே செய்யும். ஓ, சேலையை தயாரிக்கும் போது கரைப்படுது. ஆமாம்மா, ரொம்ப கேள்வி கேட்குது இந்த பிள்ளை. இந்த பிள்ளை யாரு? அண்ணாச்சி, என் மருமவதான். அதானே பார்த்தேன். நல்ல விவரமா இருக்கே, அப்போ உங்க மருமவளை தான் இருக்கும்னு. இந்த சுசிலா, இந்த கடையில தான் அத்தை நினைவு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா சேலை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கெட்டியிருக்க சேலை கூட இங்க தான் எடுத்தேன். வெறும் 170 ரூபா தான். ஓஹோ, பார்க்காதமா சின்ன கடையா இருக்கும். பெரிய பெரிய கடையில கிடைக்காத சேலையெல்லாம் இங்க கிடைக்கும். பார்த்துக்கோ, நீ தேடி உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேலையை எடுத்துக்கோ. நம்மளுக்கு சேலை பிடிக்கலனாலும் இந்த கடையில வந்து மாத்திக்கிடலாம். பெரிய பெரிய கடையிலனா 10 நாள்ல மாத்துங்க, ஒரு வாரத்துல மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அண்ணாச்சிக்கிட்ட 2 மாசம் ஆனாலும் வந்து மாத்திக்கிடலாம். என்ன இந்தம்மா, நான் சொல்லதெல்லாம் அதுவே சொல்லிக்கிட்டே போகுது. நான் எப்போ இங்கே தான் எடுப்பேன். எனக்கு இங்கே தவிர வேறு எங்கேயும் போய் பிடிக்காது பார்த்துக்கோ. இவ்வளோ கம்மி விலையில நல்ல சிலையை கிடைக்கி. நம்ம எதுக்கு பெரிய கடைக்கு போகணும்? நம்மளுக்கு ஏமாத்திரான்னு தெரிஞ்சே எதுக்குமா போகணும்? அங்கே இருக்க லைட்டுக்கு, ஏசிக்கு, அவங்க வேலை பார்க்குறவங்க சம்பளத்துக்கு எல்லாத்துக்கும் நம்மகிட்ட பணம் வாங்குவாங்க. ஆனால் இந்த அண்ணாச்சி சேலைக்கு மட்டும்தான் பணம் வாங்குவார். சரி, ஒரு சேலை எடுத்துக்கோ. ஒருவேளை விலை குறையா இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோ. 300 ரூபாய்க்குள்ள வர மாதிரி பார்த்துக்கோ. இல்லத்த, எனக்கு எந்த சேலையும் வேண்டாம். என்னம்மா, உடுத்த சேலையில நல்ல சேலை இல்லையா சொல்லிக்கிட்டு இருந்த? இப்ப கடை கூட்டு வந்திருக்க சேலை வேண்டாங்கிற. என்னாச்சு திடீர்னு என்ன வேணாங்கிற? இல்லத்த, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்கிட்ட இன்னும் உழைக்காத சேலை கூட ஒரு 4-5 இருக்கு. எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க, நான் தான் மறந்துட்டேன். அப்படியா? சரிம்மா, சரிம்மா. துணி இருக்குன்னா சரி. துணி இருக்க எதுக்கு மறுபடியும் சேலை வாங்கிட்டு? இந்த ரூபா மிச்சப்பட்டு நாளைக்கு ஏதாவது நம்ம தேவைன்னா வாங்கிடலாம். போமா அண்ணாச்சி, நான் போயிட்டு வரேன். என்னம்மா, சேலை எடுக்கலையா? இல்ல அண்ணாச்சி, இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கிட்டோம். துணிமணி எல்லாம் இருக்கான். இருக்குன்னா ஏமா வந்திய? சரி போயிட்டு வாங்க. அப்பா, ஐயோ என்னாச்சுமா? எடுத்த உடனே அழக மாதிரி இருக்கு. நல்லா இருக்கல? நல்லா இருக்கடா. நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா? என்னாச்சுமா? எதுவா இருந்தாலும் பொறுமையா சொல்லு. எடுத்த உடனே அழுதா கத்துனா அப்பாக்கு என்ன புரியும்? படபடப்பா வருதுல்ல, எனக்கு வயசாகுதுமா. எதுனாலும் பொறுமையா சொல்லு. அப்பா, இந்த வீட்டுல எல்லாரும் கடைஞ்செடுத்து கஞ்சங்களா இருக்காங்கப்பா. இதுக்கப்புறம் என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. என்னாச்சுமா? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? திட்டினாங்களா? காயப்படுத்தினாங்களா? அதெல்லாம் இல்லப்பா. அப்புறம் வேற என்னதாம்மா நடந்தது? அப்பா, நான் அவங்க கிட்ட ஃபங்க்ஷன் போறப்ப போட்டுக்க நல்ல துணி இல்லைன்னப்பா. வெளியே கடையில போய் எடுத்துக்கலாம். நாங்க போனா 150 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்குள்ள இருக்க சேலையை எடுத்துக்க சொல்றாங்கப்பா. அது ஆக்சுவலா கடையே இல்லப்பா. பழைய ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி விற்பாங்கல்ல, அந்த கடைப்பா. சரிம்மா, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ வீட்டுக்கு வரும்போது அப்பா வாங்கி தரேன் உனக்கு. அது மட்டும் இல்லப்பா, சாப்பிட்ற விஷயத்துல கூட கஞ்சித்தனம் பிடிக்கிறாங்கப்பா. சமோசா சாப்பிடணும் போல இருக்குன்னு மாமா வாங்கிட்டு வரேனாரு. 2 சமோசா வாங்கிட்டு வந்து அதை 4 பேருக்கும் பாதியை பிரிச்சு கொடுக்க சொல்றாருப்பா. என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்களா, இல்ல நானே கிளம்பி வரட்டுமா? இந்த பாருமா, நான் இப்பவே உன்னை கூப்பிட வந்துருவேன். ஆனா ஒன்னு யோசிச்சு பாரு. இப்ப நீ வந்துருவேன், ஆனா மறுபடியும் அந்த வீட்டுக்கு தானே போகணும். என்ன இருந்தாலும் அது உன் மாமியார் வீடு தானே. உன் புருஷன் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு. அவங்களுக்கு ஆசை பணத்துல ஒன்றும் கஷ்டப்படுறவங்க இல்ல. என்ன கொஞ்சம் கஞ்சத்தனமா இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிமா. அதை விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வரணும்னு நினைச்சா என்னமா அர்த்தம்? நீ ஏன் பொண்ணுமா, ஏதாவது வழி இருக்கும், யோசி. என்னப்பா சொல்றீங்க? அவங்களுக்கு பயந்து ஓட முடியாதுன்னு சொல்றேன். அவங்களுக்கு அவங்க வழியிலேயே பதில் சொல்லுன்னு சொல்றேன். புரியுதா? புரியுதுப்பா.
நீ ஏன் பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் அழக்கூடாது, கண்ணத்தோட எதுக்கு எடுத்தாலும் அலறுது அந்த காலத்து பொம்பளைங்களோட வேலை. இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு அறிவா இருக்கீங்க, ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத விட்டுட்டு ஓடி வர போறேங்கிற. சாரிப்பா, இதுக்கப்புறம் அழ மாட்டேன், நான் பாத்துக்கிறேன்ப்பா. குட். அதுக்காக ஏதாவது கஷ்டம்னா அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பாவுக்கு ஃபோன் போடு, நான் வந்துடுறேன், சரியா? சரிப்பா. என்னம்மா ஆளுக்கு 2 சப்பாத்தி தான் வச்சிருக்க, இவ்வளவுதான் சமைச்சியா? ஒருவேளை மருமக வேற ஏதாவது சமைச்சிருப்பாளா இருக்கும். போமா, போய் எடுத்துட்டு வா. இல்ல மாமா, நான் ஆளுக்கு 2 சப்பாத்தின்னு 8 சப்பாத்தி மட்டும்தான் பண்ணேன். என்ன சொல்ற? வெறும் 8 சப்பாத்தி பண்ணியா? 2 சப்பாத்தி ஒரு ஆளுக்கு எப்படி பத்தோம்? என்ன சுசிலா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் சாரி உளறணும், எங்கள் வீட்டில் நான் ரொம்ப ஊதாரியாக இருந்தேன். ஒரே ஆளாக 4 சமோசா 5 சமோசா சாப்பிடுவேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஆள் அரை சமோசா தான் சாப்பிடணுங்கிறத கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ்ஸு கலரு டிசைனு இதை பிடிச்சி தான் பார்த்து தான் ட்ரெஸ் எடுப்பேன். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாரி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 150 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ளே தான் சாரி எடுக்கணும்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிக்கனமாக இருக்கீங்க, எல்லா விஷயத்துலையும் சாப்பிட்ற விஷயத்துலையும் போடுற துணி விஷயத்துலையுமே இவ்வளோ சிக்கனமாக இருக்கீங்க. ஆனால் நான் தினம் பாருங்கள் சப்பாத்தி குருமா பொரியல் உங்களுக்கு பிடிச்ச ஆம்லேட்டுன்னு வகை வகையாக சமைச்சு உங்கள் பைசாவெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் முடிவு பண்ணிட்டேன், நானும் இதுக்கப்புறம் உங்களை மாதிரி மாற போறேன். ஏன்னா நானும் இந்த வீட்டு மருமக தானே. இந்த இருக்க பாருங்க, ஆளுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். தட்டை அலசிட்டு எல்லாரும் படுத்துருவோம். வயிறு நிறையதோ நிறையிலையோ அத்தை, இப்படியே தினமும் 2 சப்பாத்தி சாப்பிட்டு படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போக போக இதுவும் பழகிடும். இது மட்டும் இல்லாத காலையில வெறும் 2 இட்லி இல்லைன்னா ஆளுக்கு 1 தோசை. ஏன்னா தோசையில என்ன ஊற்றணும் பார்த்தீங்களா? சட்னிக்கு பொடி, ஐயோ வளரனே சட்னி வேண்டாம் அப்படின்னு பொடி கூட அரைச்சி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சட்னியே கிடையாது. மத்தியானம் ஒரு சின்ன பவுலில் 1 பவுல் அரிசி, கொஞ்சோளு பருப்பு, ஒரு அரை கிளாஸ் போல ரசம். இது இப்படியே சாப்பிட்டோன்னா நம்ம நிறைய மிச்சம் பிடிச்சிடலாம் அத்தை. என்னம்மா விளையாடுறியா? இந்த 2 சப்பாத்தி 2 இட்லி சாப்பிட்டு எப்படிமா மனுஷன் வாழ முடியும்? மாமா, நீங்களாத்தையும் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும்ல. அரை சமோசா சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்கும்னு. ஆடம்பரமா செலவு பண்ண வேணாம், ஆனா அத்தியாவசியமா என்ன தேவையோ அதையாவது நீங்க பண்ணிருக்கலாம். உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடா? அம்மா, எனக்கு என்னமோ அவ பண்றதெல்லாம் சரின்னு தான் தோணுது. நம்ம ரொம்ப ஓவரா போயிட்டோமோ? அவ முதல்ல சமைச்சா, நீங்க ஒண்ணுமே கொடுக்காம இருந்திருக்கலாம். ஏதோ பரிசு கொடுக்குறேன்னு 20 ரூபாய் கொடுத்தீங்க. அவ என்ன மத்த பிள்ளைங்களை மாதிரி நான் பார்லர்ல போகணும், அதை செலவு பண்ணும் இதை செலவு பண்ணணும்னா கேட்டா? ஜஸ்ட் சாப்பிட சமோசா கேட்டா, அதையுமே ஆளுக்கு 1 கூட வாங்கி கொடுக்காம அரைன்னு சொன்னீங்க. 150 ரூபாய்க்கு என்னமா கிடைக்குது? நல்ல கர்ச்சிப்பா, பெரிய கர்ச்சிப்பா வாங்கினா ஒரு கர்ச்சிப்பே 50 ரூபாய். சேலையில போய் ஏமா கஞ்சத்தனம் பிடிச்சிங்க? பாருங்க, நீங்க சேலையில கஞ்சத்தனம் பிடிச்சிங்க, உங்க மருமக சோத்துல கஞ்சத்தனம் பிடிக்கிறா. ஆமாண்டா, எல்லா தப்பும் எங்க மேலதான். ஏன் அன்னைக்கு 20 ரூபா கொடுக்கும் போதே நீ சொல்லிருக்க வேண்டியதானே, என் பொண்டாட்டிக்கு 500 ரூபா கொடுங்க 1000 ரூபா கொடுங்க, ஏன் 20 ரூபா கொடுக்கீங்கன்னு? பொண்டாட்டி வந்தோடனே மாறிட்டான். ஏண்டி, அவன் சொல்றது கரெக்ட் தான். அவன் என்ன வயசான கிளவியா? 150 ரூபாயில 300 ரூபாய்க்குள்ள சேலை எடுக்க சொல்லியிருக்க? நீ கட்டிருக்க சேலையே 500 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். அவகிட்ட போய் எதுக்கு நீ கஞ்சத்தனம் பண்ண? சரி, நீங்க 2 பேரும் சண்டை போடுறது நிப்பாட்டுங்க. நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். இதுக்கப்புறம் இந்த கஞ்சத்தனத்தை அவட்ட காட்டாதீங்க. என்னால 2 சப்பாத்தியோட எல்லாம் தூங்க முடியாதுப்பா. சுசீலா, பாரதி ஆண்டி வீட்டுக்கு வராங்களாம். அம்மா உனக்கு காஃபி போட்டு வைக்க சொன்னாங்க. ஓ, பாரதி ஆண்டி வராங்களா? என் ஸ்டைலில் காஃபி போட்ட வேண்டியதா? சுசீலா சொன்னா கேள. உங்க பொண்டாட்டி கோவப்பட்டு வந்திருக்கேன், என்ன சமாதானப்படுத்தல, சாரி கேட்கல. நீங்க என்னடானா வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க காஃபி போடுன்னு சொல்ல வந்திருக்கீங்க? இல்ல சுசீலா, உன்ட்டு சாரி கேட்க தான் வந்தேன். அதுக்குள்ள ஆண்டி கால் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட், நம்ம வீட்டு விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வேணாமே. கவலைப்படாதீங்க, அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். சாரி சுசீலா, எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் 20 ரூபாய் சீப்பான ரூபாய் தான். நானே உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு தான் இருந்தேன். ஏங்க, எத்தனை காலத்துக்கு தான் புருஷன் வந்து உங்க அம்மா பாட்டின்னு என்ன காப்பாத்துவீங்க? எல்லாரும் மாறணுங்க. நீ 2 சப்பாத்தி போடும்போதே எங்க அப்பாவும் அம்மாவும் மாற தொடங்கியாச்சு. இதுக்கப்புறம் நிச்சயமா அப்படி நடந்துக்க மாட்டாங்க. சரி, நீங்க ஏதோ gift தரேனீங்க? இல்ல நான் உனக்கு வேற கிஃப்ட் வாங்கி தரேன். ஏங்க? இல்ல இப்பவாவது 2 சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்க. அந்த கிஃப்ட் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த 2 சப்பாத்தியை நிப்பாட்டிட்டேனா நான் உனக்கு வேற கிஃப்டே வாங்கி தரேன் தாயே. ஒரு வழியா எல்லாரும் திருந்திட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒய்ஃபை உங்களை நம்பிதான் உங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்க. காஞ்சத்தனம் பண்றேன் சிக்கனம் பண்றேன்னு அவங்கள்ட்ட ரொம்ப முரண்டு இழுத்தீங்க. அப்புறம் அவங்க இழுத்து பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் தான். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பொக்கிஷம் கார்ட்டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப். ஏங்க உளறீங்க? இப்ப தெளிவா சொல்றேன் பாரு. தமிழ் பொக்கிஷம் கார்ட்டூன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.